என் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்து வசனம் சொல்லு என்ற நிகழ்ச்சியில் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் இருக்கிறது? எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்குங்க. என்ன வசனம்னா, எரேமியா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலையிலும் தங்குவான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். 2 விதமான மனுஷனை குறித்து இன்றைக்கான வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒன்று, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். அப்படின்னா மற்றவங்க மேல் நம்பிக்கை வைக்கிறவன். ஆமாம், அவங்க எனக்கு செய்வாங்க, இவங்க எனக்கு செய்வாங்க, அந்த அண்ணன் எனக்கு செய்வார், இந்த முதலாளி எனக்கு செய்வார், இப்படியாக அவங்க வாழ்கிற எல்லா நாட்களிலும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டே வாழ்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்று சொல்லி. அப்படி நம்பி அநேக பேர் ஏமாந்து போனது நமக்கு எல்லாம் தெரியும். மனுஷன் மேலே தான் திரும்ப நம்பிக்கை வைப்பாங்க. நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த அக்காவை நம்பிட்டு இருந்தேன், நான் இந்த அண்ணா எனக்கு செய்வாங்க நம்பிட்டு இருந்தேன், அப்போது அவங்க எனக்கு செய்யலைன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்க மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். இன்னொரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன். மாம்சமான காரியங்கள், ஆமாம், அவங்கள்ட்ட வசதி, பணம், படிப்பு, காரு, பங்களான் இப்படியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு இருக்குது, இனி யார் எனக்கு தேவையில்லை, இதை வச்சு நான் செஞ்சிருவேன், என் படிப்பு இருக்குது, இதை வச்சு நான் செய்வேன். சில பேர் சொல்லுவாங்க, என் கைகளில் தெம்பு இருக்குது, அல்லேலூயா, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், சம்பாதிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாருங்க, இன்றைக்கே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ள வேண்டால் நீ என்ன செய்வ? தேவ பிள்ளைகளே, இவங்க 2 பேருமே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இந்த கரளையாய் போன செடியை போல தான் இருக்கும். நன்மை வரதை அறியாமல் தான் இருக்கும். அவங்களுக்கு எத்தனை நன்மை வந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, வேதம் அழகாய் சொல்லுது பாருங்களேன். இந்த போல தான் அவங்க வாழ்க்கையை அமையும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைங்க. அந்த 2 மனுஷனை போல இல்லாமல் கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோட கூட ஜெபிப்பீங்களா? தகப்பனே, இதை பார்க்குற ஒவ்வொரு காரன் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷ விதமாக இந்த வீடியோ பார்க்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை மனுஷனையோ நம்பி இருக்கலாம், மற்றவர்கள் நம்பி இருக்கலாம், அல்லது தன்ன காரியத்தை தனக்குண்டானதை நம்பியிருக்கலாம். ஆனாலும் இனி அதை மறந்து இனி உண்மையில் நம்பிக்கை வைக்க கிருபை தாங்கப்பா.